எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை பனங்குடியில் 11வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனம் 31,500 கோடி மதிப்பில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்தை செய்ய திட்டமிட்டுள்ளது. இதற்காக கோபராஜபுரம், நரிமணம், முட்டம், பனங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 620 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பனங்குடியில் விவசாயிகள் 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு மீள்குடிமை உயர்வு நிவாரணம் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த இருக்கிற விளைநிலங்களை பூரா கையகப்படுத்தி இன்னைக்கு கெமிக்கல் மண்டலமா மாத்துறாங்க. இனிமேல் டெல்டா மாவட்டம் நெல் உற்பத்தி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிற சூழ்நிலை இருக்குது. குறிப்பா ஏற்கனவே அரிசி தட்டுப்பாடாகி விலை உயர்ந்து கிடக்குது. ஏற்கனவே ஆந்திரா அரிசியை நம்ம கர்நாடகா பண்ணிக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் அரிசி கிடைக்காது. வருங்காலங்களில் நிச்சயமாக நம்ம உணவாக குருடாயிலையும் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயும் இதை தான் நாங்கள் குடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் போல இருக்கு. தமிழக அரசு செவிசாய்க்கல் என்றால் ஏகலாபுரம் போராட்டம் மாதிரி 368 நாளில் ஒரு இடத்திற்கு மேலே இதே இடத்துல இந்த காத்திருப்பு அறவழி போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். சிபிசிஎல் அதிகாரிகள் பதித்த எல்லை கற்களை பிடுங்கி போட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீஸ் உத்தரவை மீறி தொடர் போராட்டத்தை மேற்கொண்ட விவசாயிகள் கலைந்து செல்ல மறுத்தனர். இதன் காரணமாக போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தள்ளுமுள்ளுவில் முடிந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.